secret. தாவீது ஒரு பெரிய ராஜா. David was a very powerful king. ஆண்டவருக்கு நிறைய பலிகளை செலுத்தினவர். He sacrificed many things for the Lord. ஆனா எல்லா பலிகளை செலுத்தின பிறகு அவர் ஒரு ரகசியத்தை கண்டுபிடிக்கிறாரு. But after he has sacrificed all the things, he realized one thing. ஆண்டவருக்கு ஏற்ற பலிகள் ஆடு மாடு இல்ல. The best sacrifices for the Lord are not cow or அவருக்கு ஏற்ற பலி நொறுங்கின ஆவி. The best sacrifice is a broken spirit. நொறுங்கின ஆவி தான் அவருக்கு சிறந்த பலி. A broken heart is the best sacrifice for the Lord. நொறுங்கின ஆவியோடு ஜெபிக்க வேண்டும் என்று கர்த்தர் The விரும்புகிறார். Lord wants you to pray with a broken spirit. ஒருபோதும் அந்த நொறுங்கின ஆவியிலிருந்து வருகிற ஜெபத்தை அவர் புறக்கணிக்கவே மாட்டார். பாஸ்டர், நான் எப்படி நொறுங்கிய ஜெபத்தோடு ஜெபிப்பது? Pastor, how can I pray with a broken spirit? நொறுங்கின ஆவியோடு நான் எப்படி ஜெபிக்கணும்? How to pray with a broken spirit? அதற்கு சரியான முன் உதாரணம் அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். The best example for that is our Lord and Savior Jesus Christ. கெத்செமனே தோட்டத்தில் அவர் மரிப்பதற்கு அந்த இரவு, at the night of his death on the garden of Gethsemane, கெத்செமனே தோட்டமே அதிர்ந்து போகத்தக்கதாய் ஜெபிக்க ஆரம்பித்தார். he was praying in such a way that the garden of Gethsemane was shaking. அதை குறித்து பவுல் எழுதுகிறார் எபிரேயர் 5:11 மாமிசத்தில் இருந்த நாட்களில் பலத்த சத்தத்தோடு கண்ணீரோடு வேண்டுதல் செய்தார். In Hebrews 5:7 it is written, in the days of his flesh Jesus offered up prayers and supplication with loud cries and tears. பலத்த சத்தத்தோடு கண்ணீரோடு, with loud cries and tears. பலத்த சத்தத்தோடு கண்ணீரோடு, loud cries and tears. பலத்த சத்தமும் கண்ணீரும், loud cries and tears. பலத்த சத்தமும் கண்ணீரும். loud cries and tears. நொறுங்குண்ட இருதயத்தை அடக்க முடியாது சிஸ்டர். You cannot control a broken heart. நொறுக்கப்பட்ட இருதயத்திலிருந்து முணுமுணுன்னு ஜெபம் வராது. பலத்த சத்தத்தோடு வெடியை போல அது வெடிக்க ஆரம்பிக்கும். You cannot make feeble prayers out of a broken heart. It will burst like an eruption. உள்ளத்தை ஊற்றி ஜெபிக்கிறவங்க ஒருபோதும் முணுமுணுன்னு ஜெபிக்கவே முடியாது. People who want to pour out their heart and pray cannot do feeble prayers. உள்ளத்தை ஊற்றி ஜெபிக்கிறவங்க அக்கம் பக்கத்தை ஒருபோதும் பார்க்கவே முடியாது. People who want to pour out their heart and pray cannot look at their neighbors. யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் கதற ஆரம்பிப்பாங்க. Whether there are people around them or not, they will start crying. பலத்த சத்தத்தோடு புலம்ப ஆரம்பிப்பாங்க. Loud cries and tears, they will start praying. ஹalleluya. Hallelujah. நானும் என் தேவனும் என்கிற உணர்வு எனக்குள்ள ஏற்படுமானால் நான் என்னை சுற்றிலும் என்ன இருந்தாலும் அதை மறந்து பலத்த சத்தத்தோடு புலம்ப ஆரம்பித்து விடுவேன். If I have a thought that it is me and my Lord, then I will start forgetting the surrounding and I will start weeping towards the Lord. ஹalleluya. Hallelujah. சில நாகரிகத்தை சொல்லி கொடுப்பாங்க ஜெபத்துல. Some people talk to you about culture. ஏன் கையை தட்டுறீங்க? Why are you clapping your hands? ஏன் கத்துறீங்க? Why are you shouting? ஏன் கையை உயர்த்தி அல்லேலூயான்னு சொல்றீங்க? Why are you putting your hands up and shouting ஏன் உன் hallelujah? நாகரிகத்தை தூக்கி குப்பையில போடு. Throw your culturedness in trash. உடைந்த ஒரு உள்ளத்தை அடக்கி வைக்க முடியவே முடியாதையா. You cannot control a broken heart. நொறுங்கின இருதயம் ஒருபோதும் கட்டுப்படாது. A broken and contrite heart will never be இயேசு controllable. பலத்த சத்தத்தோடு கண்ணீரோடு ஜெபித்தார். Jesus prayed with loud cries and tears. ஹalleluya. Hallelujah. எத்தனை பேருக்கு புரியுது சிஸ்டர் நான் சொல்றது? How many of you can understand? நொறுங்கின இருதயம் உனக்குள்ள இருக்கும்போது, If you have a broken spirit, உன்னையும் அடக்க முடியாத பலத்த சத்தம் உனக்குள்ள இருந்து வெளியே வரும். you will not be able to control the loud noise that's coming from you. இயேசுவை நோக்கி பாருங்க. Look up unto the Lord அவருடைய Jesus. இருதயம் எல்லாம் வேதனையால் நிரம்பி இருந்தது. His heart was filled with pain and agony. வேதம் சொல்லுகிறது அவருடைய ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருந்தது. His heart was filled with sorrows of death. அவருடைய முகத்தில் ஒரு திகில் இருந்தது. He had fear in his face. சரீரத்தில் ஏற்பட்ட வேதனை எல்லாம் ரத்தமா கொட்டிட்டு இருக்கிறார் வேர்வையா. All the agony that he had in his body was coming out as droplets of ஆனா blood. வேதம் சொல்லுது ஊக்கத்தோடு இயேசு ஜெபம் பண்ணினார். But the Bible says he prayed fervently. ஊக்கத்தோடு இயேசு ஜெபம் பண்ணினார். Jesus was praying fervently. சரீரத்தில் வேதனை, There was pain in his body. மனசு சரியில்லை, His heart was pain. முகம் சரியில்லை. His face was not good. ஆனா நொறுங்கின ஆவியிலிருந்து வெளிப்பட்ட அந்த சத்தம் இருக்குது, பலத்த சத்தம், தோட்டத்தையே அதிர பண்ணுகிற சத்தம், சீஷர்களை அதிர வைக்கிற சத்தம். உனக்குள்ள ஒரு நொறுங்கின ஆவி இருக்கும்போது If you have a broken spirit உன் in you, சத்தத்தால உன் பிள்ளைகள் அதிருவார்கள், உன் சத்தத்தால உன் வீடு அதிரும். your house will start trembling because of your sound.
La shaba kata laba kata laba. Ikarashianto raba. Le kada gada laga dada raga dalla baga dara gada laba. தேவன் யாரை பயன்படுத்துவாரு தெரியுமா? Do you know whom the Lord will use? நொறுங்கின ஆவி உள்ளவர்களை தான் கர்த்தர் அதிகமா எடுப்பார். The Lord will use a person who has a broken heart. இருதயம் இந்த காலை வேளையில நொறுங்கி போய் இருக்கிறதோ, If your heart is broken this morning, உன் இருதயம் எல்லாம் உடைந்து போய் இருக்கிறதோ, if your heart is broken this morning, கர்த்தர் உன்னை தான் கைகளில் எடுப்பார். the Lord wants to take you in His கர்த்தருக்கு hand. நீதான் தேவை. The Lord needs you. நொறுங்கின ஆவி, The broken spirit, நொறுக்கப்பட்ட இருதயம், the broken heart, அதுல இருந்து வெளி வருகிற அந்த அபிஷேகம் இருக்குதுல்ல, the anointing that comes அது out of the விலையேற broken heart, பெற்றது சிஸ்டர். that is precious, it's priceless. Hallelujah. இன்றைக்கு பாஸ்டர் தினேஷ் உங்களோட பேசல, ஆவியானவரே தனது பாரத்தை உங்களுக்குள் ஊற்றிக் கொண்டிருக்கிறார். It is not possible. பெற்றுக்கொள், 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 அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள். வலது கையெடுத்த தலை மேல வச்சு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என்ன நொறுங்கின ஆவியுடைய மனிதனா மாற்றுங்கப்பா. Make me a person with a broken spirit. என்ன நொறுங்கின ஆவியுடைய மனுஷியான மாற்றுங்கப்பா. Amen. Amen. என்ன மாற்றுங்கப்பான்னு சொல்லுங்க. என்ன மாற்றுங்கப்பா. நான் அழுது புலம்பி ஜெபித்து பல நாட்கள் ஆகிறது. ஆத்துமாக்களுக்காக கண்ணீர் சிந்தி கதறி பல நாட்கள் ஆகிறது. என்ன மீண்டும் அப்படிப்பட்ட மனுஷனா என்ன மாற்றுங்கப்பா. ஊழியங்களுக்காக கதறி கதறி ஜெபித்து பல நாட்கள் ஆகிறது. உங்க கல்வாரி சிலுவையை நினைத்து கதறி கதறி ஜெபித்து பல நாட்கள் ஆகிறது. அப்படிப்பட்ட ஒரு மனிதனா மாற்றுங்கப்பா. இந்த மாதம் முழுக்க என் வாழ்க்கையில ஒரு ஜெப ஆவி கிரியை செய்யட்டும். நொறுங்கின இருதயம், நறுங்குண்ட இருதயத்தை எனக்கு கொடுங்க ஆண்டவரே, கொடுங்க ஆண்டவரே, கொடுங்க ஆண்டவரே. Hallelujah. Hallelujah.